Shri Sai Ram. My most humble pranams at the lotus feet of my beloved Sai Ma. Sai Ram. 2011 என்னுடைய தம்பி சுவாமியுடைய மியூசிக் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். ஸோ அப்போ நாங்கள் எல்லோரும் லெட்டர்ஸ் எழுதி கொடுப்போம் சுவாமியை தர்ஷன் வரும்போது கொடுக்கறதுக்காக. அது மாதிரி ஒரு தடவை நானும் எழுதி கொடுத்துருந்தேன். அதில் எல்லா லெட்டர்ஸையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்துருக்கான். சுவாமியும் வாங்கிக்கிட்டாரு. உனக்கு ஒரே சந்தோஷம். ரூமுக்கு வந்த உடனே என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். பார்த்தா ரூமுக்கு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவனுடைய டேபிளில் என்னுடைய லெட்டர் மட்டும் அப்படியே இருந்துச்சு. ஸோ அவனுக்கு ஒரே வருத்தமாக போச்சு. அச்சோ இப்படி போய் அதை மட்டும் விட்டுட்டு போயிட்டோமே, சரி பரவாயில்ல, நம்ம இதை சொல்ல வேண்டாம், நாளைக்கு தர்ஷனில் இதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பர்மிஷன் கேட்டிருந்துருக்கான். உடனே போய் மறுநாள் சுவாமி தர்ஷனில் உட்காந்து சுவாமி வந்திருக்கிறாரு. சுவாமி அவனை க்ராஸ் பண்ணி அப்படியே போயிட்டாரு வீல் சேரில். ஆனாலும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திரும்பி கொடு அப்படிங்கிற மாதிரி கையில் கேட்டிருந்துருக்காரு. கேட்ட உடனே அவன் போய் கொடுத்துருந்துருக்கான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் என்கிட்ட சொன்னான். அப்புறம் தான் எனக்கு தெரியும், நான் அந்த லெட்டரில் முக்கியமாக என்ன எழுதியிருந்தேன்னா, சுவாமி என்னை உங்களுடைய மாணவியாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எழுதியிருந்தேன். ஸோ எனக்கு அது நடந்தது. சுவாமி காலேஜில் நானும் படித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2021 என்னுடைய கல்யாணம் ஆச்சு. 2022 நான் கன்சீவ் ஆயிருந்தேன். அப்போ ஜூன் மாதம் 5-6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ மூமெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருந்துருக்கும், உனக்கு தெரியுதா அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க. எனக்கு அது வரைக்கும் ஒன்றுமே தெரியல, ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. அதனால் எனக்கு ஒரே பதட்டமாக இருந்தது, என்னடா இனி நம்மளுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு. அன்றைக்கி கரெக்டாக ஆனந்த்குமார் சாரோடைய ஸ்பீச் இருந்தது. அவர் பிருந்தாவன் கேம்பஸில் ப்ரொஃபஸராக இருந்தார். எங்கள் சமிதியில் அவர் ஸ்பீச் கொடுக்குறதா இருந்தது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஸ்பீச்னால் இவன் வயிற்றில் இருக்கும்போதே கேட்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச். நான் வயிற்றில் இருக்கும்போது நான் போனது. ஸோ அன்றைக்கி போய் நான் ஸ்பீச்சை கேட்டுட்டு இருக்கேன். பஜன் எல்லாம் முடிஞ்சு ஸ்பீச் ஆரம்பிக்கிற வரைக்கும் இவன்கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஆனால் அந்த ஸ்பீச் அவர் கொடுக்க ஆரம்பித்த நிமிஷத்துலேருந்து அவர் முடிக்கிற வரைக்குமே அவன் உருண்டுக்கிட்டே தான் இருந்தான் வயிற்றுக்குள்ளார. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஸ்பீச் முடிஞ்ச உடனே நான் போய் அண்ணா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவருக்கு ஒரே ரொம்ப எமோஷ்னலாக எடுத்தார் அவர். ஏன்னா அவர் அன்னைக்கு தான் சுவாமி கிட்ட கேட்டுருந்துருக்கிறாரு, எனக்கு எப்படியாவது உங்களுடைய ப்ரெசன்ஸை காட்டுங்க சுவாமி, நீங்கள் என்னுடைய ஸ்பீச்சை கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்திருக்காரு. ஸோ அன்னைக்கு இதை விட பியூரஸ்ட் ஃபார்ம் வேறு எப்படி சுவாமி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். 2022 செப்டம்பரில் என்னுடைய டெலிவரி ஆச்சு. ஸோ டெலிவரி ரூமுக்கு போயாச்சு. நான் எனக்கு பெயின் ரொம்ப சிவியராக இருந்தது, என்னால் தாங்கவே முடியல. அப்போ நான் சுவாமி கிட்ட ப்ரே பண்ணிட்டேன், சுவாமி நீங்கள் என் கூட இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியுது, எப்படியாவது எனக்கு காட்டுங்க சுவாமி நீங்கள் இருக்கீங்கங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிவிட்டு கண்ணு திறக்கிறேன். கரெக்டாக என்னுடைய டெலிவரி டேபிளில் நான் பார்க்குற மாதிரி அந்த இடத்துல ஒரு விநாயகர் ஃபோட்டோ இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு சுவாமியே அங்கே நிற்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. உடனே 5 மினிட்ஸில் இவன் பிறந்துட்டான். ஸோ எனக்கு சுவாமி கூடவே இருக்காருங்கிறது எனக்கு காமிச்சாரு. அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்னால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது, எல்லோரும் அவங்களுடைய அனுபவத்தை இது பண்ணிக்கலான்னு. ஸோ எனக்கு ஒரு ஆசை, இதுக்காக ஒரு அனுபவம் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் சுவாமி, நான் அதையும் சேர்ந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ என்னாச்சுன்னா, நான் ஒரு வாரம் கரெக்டாக டைம் இருந்துச்சு. அதில் எனக்கு என்னாச்சுன்னா, நான் சமைக்கும் போது எனக்கு இந்த கேஸ் லீக் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்தது 2-3 டைம்ஸ். ஸோ எனக்கு அப்பப்போ வீட்டில் அவர் இருக்கும்போது நான் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது வருதான்னு. ஸோ அவர் எனக்கு வரல, உனக்கு ஃபீல் ஆகுதோ என்னமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் சுவாமி கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டேன், இது ரொம்ப பெரிய விஷயம் சுவாமி, ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம், எப்போ ஆபத்தில் முடிவுனே தெரியாது, அதனால் நீங்கள் எப்போ அது பிரச்சனை ஆகுமோ அப்போ நான் சமைக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மறுநாள் என்னாச்சு, நான் சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறேன். அப்போ போகும்போது நான் அரவிந்த் பையாவோட ஸ்பீச் தான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் டைம் ஆச்சேன்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்குள்ளார போகும்போது என்னால் அங்கே நின்று அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிக்காமல் என்னால் சமைக்கிறதுக்கு எடுக்க முடியல. அங்கே நின்று அதை கேட்டுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, இந்த மாதிரி
ரொம்ப கேஸ் லீக் ஆகுதுன்னு. உடனே நான் அவர் வீட்டில் இருந்தார் அன்றைக்கி சண்டேங்கிறதுனால. ஸோ அவரையும் கூப்பிட்டு கேட்கவும், ஆமாம் ரொம்ப கேஸ் ஸ்மெல் வருது, வேண்டாம் நீ வந்து இன்னைக்கு இப்போதைக்கு சமைக்காத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டெக்னீஷியன்ஸுக்கு கூப்பிட்டு அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அந்த ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணிட்டோம். எதெல்லாம் பண்ண சொன்னாங்களோ அதெல்லாமே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து டெக்னீஷியன் ஒரு 1/2 hour வந்தாங்க. வந்து அவங்க வந்து திருப்பி கேஸ் ஆன் பண்ணி இப்படி கேஸ் டியூப்பில் கை வச்சாங்க. அது அப்படியே உடனே தனியாக வந்துருச்சு கேஸ் டியூப்பு. நிறைய கேஸ் அப்படியே வெளியே வந்துச்சு. டெக்னீஷியன் கூட சொன்னார் அந்த அண்ணா கூட, இந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருந்திருக்கும், கரெக்டான டைமில் கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அது வந்து சுவாமி தான் வந்து என்னை கூப்பிட சொன்னாருன்னு. ஸோ அப்படிப்பட்ட சுவாமிக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். ஜெய் சாய்ராம்.